श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं रम्यजा मातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसद्धातिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमुच्युतपदां भजैक्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं विदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं चरस्य महताह्वयभट्टनाथ श्रीभक्तिचारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटे शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरश्चित्तमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिकलितं यापलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவையர் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடு நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ன விம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணுசித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदां मनन्यचरणौ शरणं प्रपद्ये सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरी मध्यदेशे मृदुतरफणिराट् भोगिपर्यङ्गभागे निद्रामुद्राभिरामं घटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तं पद्माधात्रीकराब्जां परिचितचरणौ रङ्गराजं भजेऽहम् प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीष सुखसौनक भीष्मदाल्भ्यान् रुक्माङ्गदार्जुन वशिष्ठ विभीषणादीन् पुण्यानि मां परमभागवतां स्मरामि सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं ஆழ்வார் எம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம். कलौ खलु भविष्यन्ति नारायणपरायणः क्वचित् क्वचिन् महाराज द्रविडेषु च भूरिशः ताम्रपर्णी नदी यत्र कृतमालापयस्विनी कावेरी च महाभागा प्रतीजी च महानदी. இது பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த கலியை கெடுப்பதற்கு ஒரு சக்தி உண்டாகும் அப்படின்னு அங்கே சொல்கிறார். அதான் கலியும் கெடும் கண்டு கொன்மின்னு ஆழ்வார் அப்படி சொல்கிறார். அந்த பாகவத ஸ்லோகத்தை அப்படியே ஆழ்வார் திருவாய்மொழியில் சொல்கிறார். இந்த கலியை கெடுப்பதற்கு என்ன சக்தி உண்டாகும்னா, கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி அவள்லாம் இந்த கலியை துரத்துவார். கடல் வண்ணன் பூதம்னா கடல் வண்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பரிவாரங்கள். பூதம்னா பரிவாரம்னு பேர். அந்த பரிவாரம் யார் அப்படின்னாக்கா, முதல்ல இருக்கிறது ஆதிசேடன், அனந்தன்னு பேர். பெருமாள் சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மறுபடியாம்னு ஆதிசேடன்னு சொல்கிறோம். அந்த ஆதிசேடன் தொடங்கி அனந்த, கருட, விஸ்வக்சேன, சுதர்சன, பாஞ்சஜன்ய இப்படிலாம் வரிசையாக பரிவாரங்கள் பெருமாள் நிறைய இருக்குது. பஞ்ச ஆயுதங்கள் இருக்குது. இது துவாரபாலகால் உள்பட பரிவாரங்களை எடுத்துட்டா சமஸ்த பரிவாரம்னு சொல்கிறது. அநேக பரிவாரம் எண்ண முடியாது. அதில் முக்கியமான பரிவாரங்கள் எல்லாம் ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒரு ஒரு விதமாக அவதரித்தது. ராமாயண காலத்தில் ராமன் கூட பரதன், சத்ருக்னன், லக்ஷ்மணனாக பஞ்சாயுதங்கள் அவதரித்தது. அப்போது கதையோட அம்சம்தான் விபீஷணர். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவதரித்த மாதிரி தெய்வ அவதாரம் பண்ணுறச்சு அவர்கள்லாம் எம்பெருமானுக்கு கைங்கறி பண்ணுவதற்காக தேவாம்சமாக வந்தான். அதுக்கப்புறம் பெருமாள் மனித அவதாரமாக ஆழ்வார்கள் மூலமாக இங்கே பரப்பணுங்கிறதுக்காக தன்னை தான் பாடின்னு தானே ஆழ்வாராக அவதரித்தான்னு சம்பிரதாயத்தில் இருக்குது. எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்களும் அவதரித்ததாக சம்பிரதாயத்தில் இருக்குது. அதனால் எம்பெருமான் தன்னுடைய அம்சமாக மனித அவதாரமாக அனுப்பும் பொழுது இந்த திவ்ய ஆபரணங்களும் திவ்ய ஆயுதங்களும்
மனிதனாக அவதரித்து அவெல்லாம் திவ்ய சூரிகளாக முமுட்சுக்களாக இங்கே இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காக திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தான். அவாதான் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து அப்படின்னா. பெருமாள் அவதரிக்கும் போது கஷ்டம் இருந்தது இல்லையா? ராமன் அவதரிக்கிறதுக்கு தசரதர் அஸ்வமேத புத்திரகாமேட்டி பண்ண வேண்டியிருந்தது. 16,000 60,000 வயசு தசரதர், அத்தனை வயசு தசரதர் 60,000. அவ்வளோ வயசில் கடைசியில் ஏதோ ராமனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 24 வயசில் ஒரு வனவாசம் கிளம்பியாச்சு ராமன். அதுக்கப்புறம் 14 வருஷம் ராமன் கிளம்பின உடனே இவர் பரவச்சிட்டார் இல்லையா, தசரதர் மோட்சம் போயிட்டார். அப்போது 60,000 வருஷத்தில் 24 வருஷம்தான் குழந்தை இருந்திருக்கு. அவர் அதுக்கு முன்னாடி வெறுண்டே இருந்திருக்கார். அதுக்கு குழந்தை வேணும் தபஸ். 60,000 வருஷம் அவர் தபஸ் பண்ணியிருக்கார் ராமன் அவதரிக்கிறது. ஒருத்தர் பிரயத்தனப்பட வேண்டியிருந்தது. கிருஷ்ணாவதாரத்தில் தேவகி வசுதேவர், நந்தகோபன், யசோதை இவாளெல்லாம் தபஸ் பண்ணினான். தபஸ் பண்ணி அப்புறம்தான் இப்படி அந்த அவதாரம் பண்ணுறதுக்கும் நிறைய இடைஞ்சல்கள் இருந்தது. அதெல்லாம் சமாளிச்சுட்டு வந்தார் பெருமாள். ஆனால் இங்கே இவாளுடைய அவதாரத்துக்கு எந்த தடையும் இல்லை. திடீர்னு அப்படி புஷ்பத்திலேருந்து வந்துட்டார் ஆழ்வார், பொய்கையார். அந்த பொய்கையிலேருந்து அப்படி கிளம்பினார். இன்னொருத்தர் புஷ்பத்திலேருந்து அப்படி கிளம்பினார். இன்னொருத்தர் எம்பெருமானுடைய திவ்ய அம்சமாக இப்படியெல்லாம் வரா. அப்போ அவளுடைய அவதாரத்துக்கு எந்த தடையும் இல்லை, எந்த விதமான விக்னமும் இல்லை. அவெல்லாம் மலிய புகுந்து அப்படின்னா சுலபமாக உள்ளே புகுந்துருவாளாம். புகுந்து மண்மேல் இசை பாடி அப்படின்னார். எம்பெருமான் உபதேசம் பண்ணா சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி திஜயாஜதே. ராமன் சொல்கிறார், ஒரே ஒரு தரம் என் காலில் விழுந்துடுறா சகிருதேவ, ஒரே ஒரு தரம் விழுந்துட்டேன்னா போகிறோம், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அபயம் சர்வபூதேபியோ அப்படின்னா, நான் எல்லாருக்கும் அபயம் கொடுக்குறேன் அப்படின்னு ராமன் சொன்னான். ஒரு தரம் என் காலில் விழுந்தா போகிறோம் அப்படின்னா, ஒரு தரமான விழணும், அதுதான் எதிர்பார்க்குறார். கண்ணன் என்ன பண்ணா அப்படின்னா, சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகன், எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட வா அப்படின்னா கண்ணன் சொல்கிறான். அவன் ஒரு தரம் விழு அப்படின்னா, அவன் பாப்பானாம்பா சுபானாம், பாபம் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி ஒரு தரம் என் திருவடியில் விழுந்துடுன்னு ராமன் சொன்னான். நீ புண்ணிய பாபம் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு கண்ணன் சொல்கிறான். அப்போது அது சாத்தியமாக முடியாது. ஏன்னா ராமன் இருக்கிற காலத்தில் ராமன்ட்ட எத்தனை பேர் சரணாகதி பண்ணினா? அழிஞ்சவா நிறைய இருக்காளே, பொழைச்சவா இருந்தாலும் அழிஞ்சவாளும் உண்டு இல்லையா? கண்ணன் இடத்துல எத்தனை பேர் சரணாகதி பண்ணினா? அங்கேயும் அழிஞ்சவா 100 வரையும் மரணமடைவித்த மாயவன் அப்படின்னா, அந்த 100 கௌரவாலும் அவளுடைய சேனைகளையும் அழிச்சு விட்டாரே. பஞ்சபாண்டவாள் தானே தப்பிச்சா. 5 எங்கே இருக்குது, 100 எங்கே இருக்குது? அப்போது அதுவும் பலிக்கலை. அப்போது எம்பெருமான் உபதேசத்தினால திருத்த முடியல, ஆனால் இவ பாட்டுனால திருத்தி விட்டாளல்ல. அதான் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி. இவ போய் மெனக்கெட்டு போய் இழுத்து வச்சுன்ற உபதேசம் பண்ண வேண்டாம். கிருஷ்ணன் ராமனை போல் எப்போ ஒரு தரமான சேருடா. ராவணனுக்கே அதுக்கு தான் டைம் கொடுத்தாரான், ஒரு நாள் ராத்திரி. இன்று போய் நாளை வான்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, எல்லாத்தையும் இழந்துட்டான். அவன்கிட்ட இருக்கிற திவ்ய ஆயுதங்கள் போச்சு, சக்திகள் போச்சு. 10 தலையில் 9 தலையும் போயிடுத்து, ஒன்று தான் மிச்சம். எல்லாத்தையும் போட்டு அப்போ நிற்கிறான். போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னா. ஏன் அப்படின்னா, நிராயுதபாணின்னு காரணம் சொன்னாரே ஒழிய, அது எதுக்கு அவர் அனுப்பிச்சாருன்னா, போய் ராத்திரி கொஞ்சம் அப்படி படுத்து யோஜனை பண்ணி, சரி இவ்வளோ இழந்துட்டோம், நாம் ராமன் திருவடியில் விழுந்துருவோம், சீதையை கொடுத்துருவோம், மன்னிப்பு கேட்டுருவோன்னு ஒரு சின்ன புத்தி திருந்தினா ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. அது வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தோம்னா நம்ம மேலே தோஷம் வந்துடும் அப்படின்ட்டு ராமன் போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னான். அதுலேயும் திருந்தலை, வாய்ப்பு கொடுத்தும் திருந்தலை. ஆனால் இங்கே ஆழ்வார்கள் அப்படி இல்லை. ஏன்னா இவாளுக்கு ஒன்றே ஒன்று தான், பெருமாள் 2 பண்ணுவார். அவர் திருவடி ஆசிரியச்சா காப்பாற்றுவார், ஆசிரியக்கலை சரணாகதி பண்ணலை எதிர்த்து நின்னா சம்ஹாரம் பண்ணிவிடுவார். 2 தெரியும், நிகிரகம் தெரியும், அனுகிரகம் தெரியும். காப்பாற்றவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். ஆனால் இந்த ஆழ்வார்களுக்கு ஒன்றே ஒன்று தான், அனுகிரகம் தான் தெரியும். எப்பேற்பட்டவாளாக இருந்தாலும் அவளை பார்த்து இப்படி இருக்கானேன்னு வருத்தப்பட்டு அவனை எப்படியாவது திருத்தனமேன்னு பார்ப்பாளே ஒழிய, இவன் நம்ம கோட்சியில் சேரமாட்டான், இவனை அப்படியே தள்ளி விட்டுடுவோன்னு போகவே மாட்டானான். அதனால தான் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். அந்த பாகவத ஸ்லோகமும் அதைத்தான் சொல்கிறார். களவு கழு பவிஷ்யந்தி நாராயண பராயணா அப்படின்னு. அந்த கலியில் நாராயணனுடைய அந்த கடல் வண்ணனுடைய
புகழை பாடுறதுக்கு அநேக பேர் அவதரிக்க போகிறா. அதில் முக்கியமாக சொல்கிறது பாகவதம். நதிக்கரைகளை சொல்கிற தாமிரபரணி முதல்ல எடுக்கிறது. தாமிரபரணி நதியத்திர கிருதமாலா பயஸ்வினி, தாமிரபரணி தான் முதல்ல எடுக்கிற. தாமிரபரணி கரையில் அவதரிக்க போகிறா யார் அப்படின்னா நம்மாழ்வார். தாமிரபரணி கரையில் நம்மாழ்வாரும் மதுரகவி ஆழ்வார். அதனால் சிறப்பு நம்ம தாமிரபரணிக்கு. நம்ம அந்த தீரத்தில் இருக்க நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். மாதத்தில் ஒரு தரமான போய் அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். இல்லை முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒரு தரமாவது போகணும் இல்லையா, ஆழ்வாரை சேவிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணி ஆழ்வாரை சேவிக்கணும். ஏன்னா அப்போ பாகவதத்திலேயே சொல்கிறக்கு அப்பேற்பட்ட நதி ஜீவ நதி. முதல்ல தாமிரபரணி தான் எடுக்கிறது. தாமிரபரணி அப்புறம்தான் கிருதமாலான்னு வைகியை சொல்கிறோம். பயஸ்வினி பாலாது, காவேரி அப்புறம்தான் காவேரி வர்றது, 4வதாக காவேரி. மகாபாகா பெரிய நதி இருக்க கேரளத்தில் ஓடுறது, குலசேகர ஆழ்வார் மகாநதின்னு பேர். அதுதான் பெரியாறு அப்படின்னு சொல்கிறோம். அந்த பெரியாறு இதில் குலசேகர இப்படி இவாள்லாம் ஆழ்வார்கள் அவதரிக்க போகிறாங்கிறது பாகவதத்தில் அப்போவே சொல்லிட்டார் சுகபிரம்மம். இவாள்லாம் வந்து என்ன பண்ண போகிறா அப்படின்னா நாராயண பராயணா, நாராயணன் நாமத்தை பறக்க சொல்லி ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா, நமோ நாராயணாயவன்னு நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே அப்படின்னார் இல்லையா. கேட்குதோ கேட்கலையோ போய் நாராயணான்னு காதில் போய் கூவிட்டு வான்னு சொல்கிறார் நம் பெரியாழ்வார். அவன் கேட்கட்டும் கேட்காது போட்டோம், நீ என்ன பண்ணணும், போய் அவன் காதுகிட்ட போய் நமோ நாராயணான்னு கத்திட்டு வந்துருங்கிற. ஏன்னா இது போய் உள்ளே வேலை செய்யும். கேட்டால் தானே உள்ளே வேலை செய்யும். மருந்து சாப்பிட்டா தானே வேலை செய்யும். சாப்பிடவே இல்லாமல் அப்படியே வச்சுருந்தா என்ன வேலை செய்யும். அதனால் இந்த நாமம் உள்ளே போச்சுன்னா அது கண்டிப்பாக வேலை செய்யும். அப்போ பக்தி ஞானம் பிறக்கும். அதனால் இந்த ஆழ்வார்கள் எல்லாம் அவதரித்து இந்த கலியில் உத்தாரணம் பண்ண போகிறா. ஏன்னா பகவானால் பண்ண முடியாததை கூட பக்தால் பண்ணிவிடுவான். ஏன்னா பகவான் நான் சொல்லணும். என் திருவடி இப்படி என் திருவடி இப்படின்னா எவனாவது நான்னா எவனாவது போவானோ. ஆனால் ஆழ்வாரோ ஆச்சாரியாலோ அவன் திருவடி இப்படி அங்கே கையை காமிப்பான். எனக்குன்னா கொடுக்க மாட்டான், அவனுக்குன்னா கொடுப்பான் இல்லையா. இது சுபாவம் இல்லையா மனிதர்களுக்கு. நமக்குன்னு கேட்டால் அவன் சுயநலம் பாம்பான். இந்த அவனுக்கு கஷ்டப்படுறான் பண்ணானே பாரு, அவனுக்காக இவன் சிபாரிசு பண்ணுறானே அப்படின்பா. அதனால் ஆழ்வார்களோட இது பழித்த காரணம் அவன் அங்கே கை காமிச்சான். பெருமாள் தன்னை கை காமிச்சார். அதனால தான் கிருஷ்ணாவதார ராமாவதாரத்தில் எல்லாரையும் தேற்ற முடியல. ஆனால் ஆழ்வார்கள் இங்கே வந்து நம்மளெல்லாம் உதாரணம் பண்ணின்னு இருக்கா. இன்றைக்கி வரைக்கும் எத்தனை கோடி ஜனங்கள் ஏதோ ஒரு சமயத்தில் கண்டிப்பாக அவளுக்கு மோட்சம் உண்டு. அதுதான் ஆழ்வார் சொல்லிட்டார், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னார். விதினா விதிக்கப்பட்டது, அது மாற்றமே கிடையாது. அப்போ வைகுந்தம் புகுவது மன்னவருக்கு விதிக்கப்பட்டது. அது இந்த ஜென்மத்தில் போகலாம், அடுத்த ஜென்மத்தில் போகலாம், இன்னும் பல லட்சம் ஜென்மா கழிச்சும் போகலாம். ஆனால் ஏதோ ஒரு ஜென்மாவில் போகவே போகிறோம். ஏன்னா ஏதோ ஒரு பிறவியில் ஞானம் ஏற்படும். அதுக்கு தான் இத்தனை பாசுரங்களும் இவ்வளோ கிரந்தங்களும். அப்பேற்பட்டதான அருளிச்செயலை நமக்கு அனுகிரகித்த ஆழ்வார்கள், அதில் சிரேஷ்டையான நம்முடைய ஆண்டாள், அவளுடைய திருப்பாவை இப்போ அனுபவிச்சுருக்கோம். நேற்றைய பாசுரத்தில் எல்லாரையும் கூப்பிட்டா நாளை கொண்டாடினான். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், பூர்ண சந்திரன் நிறைந்த நாளாக இருந்தது. இந்த கோபிகள் எல்லாம் எப்பேற்பட்டவாள் அப்படின்னா திங்கள் திருமுகத்து சேயிழையார். பின்னாடி சொல்ல போகிறாள் இல்லையா. திங்கள் திருமுகம்னா சந்திரனை போன்ற திருமுகம் உடைய இந்த கோபிகைகள். அப்போ ஒரு சந்திரன் வந்தாலே எப்படி பிரகாசிக்கிறது. இத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் ஒரு சந்திரனுக்கு சமமாக அப்படி முகத்தில் ஒளி வீசுகிறதா இந்த கோபிகைகளுக்கெல்லாம். அப்போ 5 லட்சம் கோபிகள்னு சொல்கிறார் பாகவதத்தில். நம்ம ஆண்டாளோட எத்தனை பேர் இருந்தாலோ தெரியாது. ஆனால் ஆச்சாரியாலாம் 5 லட்சம்னே சொல்கிறான். நான் ஸ்ரீவில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடின்னா ஆண்டாளுக்கு இருக்கிற 10 தோழிகளும் 10,000 பேருக்கு சமம், 10 லட்சம் பேருக்கு சமம் இல்லையா. அப்பேற்பட்டவா தானே ஆண்டாளுக்கு சமமாக இருக்க முடியும். அதனால் சொல்கிறா, அந்த அத்தனை கோபிகைகளும் இருந்தால் ஒரு சந்திரனுக்கே அவ்வளோ வெளிச்சம்னா அத்தனை லட்சம் கோபிகள் திருமுகம் திங்கள் திருமுகமாக இருக்கக்கூடிய இத்தனை பேர் சேர்ந்தால் அது என்ன ஆகும். அதனால தான் திங்கள் மதி நிறைந்த நன்னாள்னு நாளை கொண்டாடினா. இவெல்லாம் வந்த உடனே அந்த நாளுக்கே ஒரு சோபையாம். அப்பேற்பட்ட நாளில் இந்த திருப்பாவையை தொடங்கி இந்த திருப்பாவோட அனுஷ்டானத்தை இன்றைக்கி பாசுரத்தில் சொல்கிறான். பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருஷிகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்து என்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையட்டி எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம்
ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து ஏலோரெம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள் எல்லாரையும் கூப்பிட்றான். வையத்தில் வாழ்க்கை பெற்றவர்கள் அப்படின்னா இந்த பூமியில் நாம் பிறக்கிற காரணம் ஏற்கனவே சொல்லிருக்கு கர்மா. கர்ம வினை தான் நம்ம இங்கே பிறக்கிறோம். அப்போது இது ஒரு தண்டனை தானே. நம்ம பாப்பம் பண்ணினோம், அதுக்கு ஒரு ஜெயிலில் கொண்டு போய் போடுறான். தப்பு பண்ணால் ஜெயில் இல்லையா? அதே மாதிரி நம்ம இந்த ஜீவன்கள் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாமல், தர்மத்தை வழி நடக்காமல், அதன் மூலமாக ஏற்பட்ட பாபத்தோட வினை தான் கர்மான்னு சொல்கிறோம், நம்முடைய கர்மா. அப்போ அந்த கர்மத்துக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே பிறக்கிறோம். அந்த பிறவியும் புண்ணிய கர்மா பாப கர்மா மூலமாக உயர்ந்த பிறவி தாழ்ந்த பிறவின்னு 2 விதமாக இருக்குது. புழு பூச்சியாகவும் பிறக்கலாம், இல்லை மாடு கண்ணுகளாக பிறக்கலாம், ஊர்வனவா பரப்பனவா எப்படியோ பிறக்கலாம். இதெல்லாம் தாழ்ந்த பிறவி. உயர்ந்த பிறவி எதுன்னா மனிதனாக பிறக்க. அதான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் ஔவையார் சொல்கிறார் இல்லையா? அப்போது உயர்ந்த ஜென்மா எதுன்னா மனித பிறவி, தாழ்ந்த ஜென்மா மித்த இருக்கிற 5 அறிவு ஜீவன்கள். அப்போ உயர்ந்ததான பிறவி புண்ணிய கர்மத்தினால தான் நமக்கு மனிதனாக பிறக்கிறோம். அப்படின்னா அப்போது இதுக்கு முன்னே நாம் ஏதோ நிறைய பண்ணிருக்கோம், இல்லைன்னா இப்படி பண்ண முடியாது. அதே விசேடமாக இந்த மாதிரி பக்தாலாக பிறக்கணும், ஒரு சத்சங்கத்தில் ஈடுபடணும் அப்படின்னா எம்பெருமான் விசேடமாக கட்டாட்சம் பண்ணித்தான் நம்மளை அனுப்பிச்சிருக்கான். இல்லைன்னா இப்படி உட்கார முடியாது. எத்தனை பேர் கதைக்கு உட்கார்றா, எத்தனை பேர் கோவிலுக்கு வர்றா. கோயிலுக்கு வந்தவாள்லாம் பெருமாளை சேவிக்கிறாளா? சொல்ல முடியாது இல்லையா? இல்லையா? சந்நிதிக்குள்ளே வந்தோம், புத்தி எங்கேயோ இருக்கும். இப்போ போரா குறைக்கு இது வேற. வந்த உடனே அங்கே அடிக்கும், உடனே ஓடியே போயிடுவா வெளியில். எம்பெருமான இடத்துல மனசு ஈடுபடாது. அப்போது அது கர்மா, துரத்துறது, பின்னாடியே வர்றது. நாம் புண்ணிய கர்மாவை தேடி போனாலும் புண்ணியம் சேரப்படாதுன்னே ஒரு கர்மா பின்னாடி வர்றது. அதான் களி புருஷன். அதுதான் களியும் கெடும் கண்டுகொன் மின்னர் ஆழ்வார். இந்த களி புருஷன் துரத்தின்றே வருவான், புண்ணியம் செய்ய விடவே மாட்டான். பகவான் நாமா சொன்னாக்கா அதுக்கு வாய் வலிக்கும். ஆனால் ஊர் கதையை பேசுகிறது 10 மணி நேரம் பேசுவோம், வாயே வலிக்காது. ஏன்னா இது கலியோட பிரபாவம், நம்ம பிரபாவம் இல்லை, கலியோட பிரபாவம். அவன் உள்ளே இருந்துட்டு இயக்குறான். ஏன்னா புண்ணியம் சேர்ந்தால் அவனுக்கு மதிப்பு இல்லையே, களிக்கு மதிப்பு இல்லை, அவனுக்கு கொண்டாட்ட முடியாது, அவன் அழிஞ்சு போகணும். அவனோட பிழைப்பு என்னென்னா, அவன் நன்னா இருக்கணும்னா எல்லாரையும் பாபத்தை தூண்டினா களி நன்னா இருப்பான். அதனால் என்ன பண்ணுறான், நம்மளை ஏற்கிறான் உள்ளிருந்து. அந்த களியை கெடுக்கிறதுக்கு தான் பகவன் நாமம், நாராயணன் நாமத்தை சொல்லணும்னு சொல்கிறா. இன்றைக்கி பாசுரத்தில் நாம மகிமையை தான் சொல்கிறான். இந்த விரதத்தை ஆரம்பிச்சிட்டோம், என்ன பண்ணணும்னு இவாள்லாம் கேட்குறா. இந்த கோபிகைகள் எல்லாம் சொல்கிறா, விரதத்தோட அனுஷ்டானம். வையத்து வாழ்வீர்கள், வையத்திலேயே வாழ்க்கை பெற்றவர்களே அப்படின்னா ஏன் அப்படின்னா, நமக்கு வாழ்க்கைன்னு ஆச்சாரியால் சொல்கிறது பரமபதத்தில் தான். இது சிக்ஷை, இது நம்ம தண்டனை அனுபவிக்கிறதுக்காக வந்த இடம். இதிலேருந்து விடுதலையாகி நம்ம வீட்டுக்கு போகணுமோ இல்லையா? அப்போ தானே நமக்கு வாழ்க்கை. நம்ம வீடு எதுன்னா பரமபதம். அங்கேருந்து தான் கிளம்பினோம். எம்பெருமான் பிரளய காலத்தில் தன் வயிற்றுக்குள்ளே தான் எல்லாரையும் வச்சுட்டு வெளியில் உமிழ்றான். கறந்து உமிழ்ந்து அப்படிங்கிற எல்லாத்தையும் வயிற்றில் இருக்கிற லோகத்தை வெளியில் சிருஷ்டி பண்ணுறான், ஜீவன்களை எல்லாம் படைக்கிறான், ஜீவன்களை இங்கே அனுப்புகிறான், திருப்பி தன்னிடத்துலேயே லயப்படுத்திக்கிறான். அப்போது நாம் போக வேண்டிய இடம் பரமபதம், எம்பெருமான் திருவடிக்கு போகணும், அங்கே தான் வாழ்க்கை. ஆனால் ஆண்டாள் சொல்கிறா, இது தண்டனை அனுபவிக்க வந்த இடத்தையே வாழ்க்கைன்னு சொல்கிறாளே. ஏன் அப்படின்னா, கர்மத்தை கழிக்க வந்த இடம் எப்படி வாழ்க்கையாகும் அப்படின்னா, பரமபதத்தில் எம்பெருமான் இருக்கான், அவன் திருவடி அடைஞ்சால் வாழ்க்கை. ஏன்னா இப்போ நாச்சியார் ஏன் அப்படி சொன்னா அப்படின்னா, இங்கே எம்பெருமான் கண்ணன் இருக்கான் இல்லையா? கண்ணன் இங்கே தானே இருக்கான், திருவாய்ப்பாடியில் இருக்கான். திருவாய்ப்பாடியில் கண்ணன் இருந்தால் என்ன, பெருமாள் இருக்கிற இடம் வைகுண்டம். அப்போ திருவாய்ப்பாடியே பரமபதம் ஆகிடுச்சிங்க. அதனால் சொல்கிறா, கண்ணனை சுற்றி சுற்றி தானே இவாளுக்கு. விடிஞ்செந்திருந்தா கண்ணன் தான், ராத்திரியும் அவனோடய இருப்பா. யசோதையம்மா விடமாட்டான், அவனை கொஞ்ச நாள் ஏறி தூங்க விடுங்களடி அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணுவான், இவன் எப்போ விடியும்னு காத்துட்டுருப்பாளாம். அதனால் எப்போ பார்த்தாலும் கண்ணனோடையே இருக்கிறதுனால இவாளுக்கு பரமபதம் தனியாக ஒன்று வேணுமா? அப்போ கண்ணனே அவனோடையே இருக்கிறதுனால அதுவே வாழ்க்கை. அதனால தான் வையத்து வாழ்வீர்கள்னு கூப்பிட்டா. இங்கேயே வாழ்க்கை பெற்ற சிறுமிகளை எல்லோரும் வாங்குவோம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீர் அப்படின்னா. கிரிசை அப்படின்னாக்க கிரியைன்னு சமஸ்கிருதம். கிரியைனா செய்ய வேண்டிய காரியங்கள், அதைத்தான் கிரிசைன்னு தமிழில் வருது. கிரியைங்கிற பதம் கிரிசைன்னு தமிழில் மருவி வருது.
நாம் செய்யும் கிரிசைகள், நாம் என்ன செய்யணும் இந்த நோன்புக்கு, அந்த காரியங்கள்லாம் என்ன பண்ணணும், கேளீரோ கேளுங்கோ நான் சொல்கிறேன். முதல்ல என்ன பண்ணணும், பார்க்கடல் பையத்துயின்ன பரமனடி பாட வேணும். இந்த நோன்போட முக்கிய நோக்கம் என்னென்னா பரமனுடைய அடி பாடணும். பார்க்கடல் பையத்துயின்ன பரமன் எம்பெருமான் திருப்பார்கடலில் சயனம் பண்ணின்னு இருக்கிற அந்த பைய உயோகுதியல் கொண்ட பரம்பரனேன்னு பெரியாழ்வார் சொல்கிறார். அதையே இங்கே பையத்துயின்றன்னு இங்கே நாச்சியாரும் சொல்கிறார். ரொம்ப சுகமான படுக்கை அந்த ஆதிசேடனோட படுக்கை. அந்த சுகமான படுக்கையில் எம்பெருமான் அப்படி யோக நிதிரையில் அப்படியே கண் வளர்ந்துருக்கான். அதனால தான் பைய உயோகுதியல் அப்படின்னா, உயோகம்னா யோகம், யோகத்தை உயோகு அப்படின்னு தமிழில் சொல்கிறது. அது பையங்கிறது சொகுசு அனுபவம் இதெல்லாம் சொல்லலாம். அப்படி உயர்ந்ததான ஆதிசேடன் படுக்கையில் யோக நித்திரை பள்ளி கொண்டு இருக்கிற எம்பெருமானேன்னு கூப்பிட்டார் பெரியாழ்வார். ஆண்டாலும் சொல்கிறா பையத்துயின்ற பரமன். பரமன் அப்படின்னாக்கா முழு முதற் கடவுள். அவனுக்கு மேலேயும் ஒருத்தன் கிடையாது, அவனுக்கு அப்புறமும் ஒருத்தன் கிடையாது. இவனுக்கு அப்புறம் இந்த ஆள் வருவான் சொல்ல முடியாது. அவன் ஒருவனே ஒருவன், அவன்தான் பரமன். அப்பேற்பட்டதான பரமன் அடியை பாட வேண்டும். முதல்ல அந்த பரமனடி பாடணும்னா அதுக்கு நம்ம உள்ளம் தயாராகணும் இல்லையா? அதுக்கு சில காரியங்கள்லாம் சொல்கிறா. பார்க்கடலுள் பையத்துயன்ன பரமனடி பாடி, இந்த பரமனடி பாடுவதற்கு நாம் சித்தமாகணும்னா நம்ம சரீரத்தை அடக்கி வைக்கணும். என்ன பண்ணணும், நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி. முதல்ல அனுஷ்டானம் நாட்காலே நீராடணும். முதல்ல காத்தால் எந்திருந்து 3:30 மணிக்கெல்லாம் போய் யமுனையில் போய் ஸ்நானம் பண்ணணும். நாட்காலம்னா விடிய காத்தால பொழுது, அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே இருக்கிற பிரம்ம முகூர்த்தம் 3லேருந்து 6 அந்த 3 மணி நேரம். அப்போது நாட்காலம்னு பேர். அந்த நாட்காலத்தில் போய் நீராடணும். நாட்காலையை நீராடிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்புறம் அலங்காரம் பண்ணிக்க. ஸ்நானம் பண்ணியாச்சுன்னா அலங்காரம் பண்ணணும். அப்போ நாட்காலை மையிட்டு எழுதோம். அலங்காரத்துக்கு கண்ணில் மையெல்லாம் தீட்டிப்பா, அதனால் இனிமேல் மை போட்டுக்க மாட்டோம். புஷ்பம் தலையில் சுட்டிப்பா, மலரிட்டு நான் முடியும். சரி, அதெல்லாம் புஷ்பம் அலங்கார இடத்துல சாப்பிடணும் இல்லையா? அதை நெய் உண்ணோம், நெய்யெல்லாம் பால் உண்ணோம், பால் போக்கியமான வஸ்துக்கள் சாப்பிட மாட்டோம். மையிட்டெழுதோம் மலரிட்டு நான் முடியும் எல்லாம் ஆச்சு. சாப்பிட்ற வஸ்துக்கள் அலங்காரம் இதெல்லாம் வேண்டாம், திரஸ்காரம் பண்ணியாச்சு. அப்புறம் செய்யாதன செய்யோம் அப்படின்னா பெரியவா எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காளோ அதை செய்ய மாட்டோம். ஏன்னா அதுதான் தர்ம சாஸ்திரம். சாஸ்திரத்தில் இன்னது பண்ணணும் இன்னது பண்ணக்கூடாது அப்படின்லாம் இருக்கு இல்லையா? காலங்காத்தால் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. காத்தால் எழுந்திருந்து ஸ்நானம் அனுஷ்டான ஜப தப்ப பூஜைகள் பண்ணணும், தர்ம காரியங்களை பண்ணணும், தான தர்மங்கள் பண்ணணும். அதெல்லாம் சொல்கிறா. செய்யாதன செய்யோம், பெரியவா எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காளோ அதை செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்று ஓதோம். தீக்குறள்னால் பொல்லாங்கு, அடுத்த வாழை பற்றி கோல் சொல்கிறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது, இதெல்லாம் சொல்கிறா. இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல மாட்டோம். தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. நாம் பண்ணுற தானமோ தர்மமோ நாம் பண்ணினேன் அப்படின்னு அகங்காரம் இல்லாமல் எம்பெருமான் பண்ணினா அவன் இடத்துல கைகாட்டி, ஆந்தனையும் கைகாட்டி உய்யும் ஆறு. இப்படியெல்லாம் இருந்தால் நாம் உய்வதற்கு வழி ஏற்படும், எம்பெருமான் திருவடிக்கு போவதற்கு நமக்கு வழி ஏற்படும் அப்படின்னு இந்த பாசுரம் சாதிக்கிறார். இதில் விசேடமாக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடின்னு விதி, இது ஒரு விதியை சொல்கிறேன். விதி நிஷேதம்னு 2 இருக்குது. நிஷேதம்னா தள்ளப்பட வேண்டியது, விதின்னா விதிக்கப்பட்டது, இது செய்யணும் அப்படின்னு. அப்போது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், எம்பெருமானுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுவோம் அப்படின்னு நாச்சியார் சொல்கிறா. ஆனால் நம்ம பெரியவா என்ன பண்ணுறா அப்படின்னா, எம்பெருமான் பக்தால் என்ன பண்ணுவோம், எப்பவும் ஏகாக்கிர சித்தத்தோடையே இருப்பாள். அவளுக்கு தனியாக சாதனம் வேண்டியதில்லை. ஏன்னா சரணாகதி தத்துவமே அதுதான். ஒருத்தன் ஆச்சாரியன் திருவடியை அடைஞ்சுட்டான், அவர் பஞ்சநமஸ்காரம் பண்ணிட்டார், மந்திர உபதேசம் பண்ணிட்டார் அப்படின்னா இன்னொரு பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் நம்முடைய சம்பிரதாயம் இல்லையா? நான் போய் எனக்கு மோட்சம் வேணும் அதுக்காக ஒரு 108 தரம் நான் அட்டாட்சர ஜபம் பண்ணுறேன் வேண்டியதில்லை. அப்படி செஞ்சுட்டா சரணாகதி போயிடும். எனக்கு அது வேணும், நான் மோட்சம் வேணும் உனக்கு பூஜை பண்ணுறேன், மோட்சம் வேணும் புஷ்பம் சாத்துறேன், மோட்சம் வேணும் பஜனை பண்ணுறேன், மோட்சம் வேணும் இன்றைக்கி நான் விரதம் இருக்கேன், சொல்லவே கூடாது.
அப்போ ஏன் இங்கே சொல்கிறா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் எம்பெருமான அடைவது, ஏன்னா கோபிகள்லாம் சரணாகதி பண்ணவா தானே. கண்ணனை தவிர இன்னொருத்தனை நினைக்காதவா போய் கண்ணனை அடைவதற்கு எதுக்கு பிரயத்தனப்படணும் அப்படின்னு இங்கே கேள்வி. கண்ணனுக்கு அதெல்லாம் பிடிக்குமா? அப்போது சரணாகதி பொய் தானே. சரணாகதின்னு பண்ணிவிட்டு ஒருத்தன்கிட்ட போய் காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு நீ காப்பாற்றுவியா நான் இன்னொரு தடவை உன் காலில் விழணுமா அப்படின்னு கேட்டால் அவனுக்கு அவமானம் இல்லையா? ஒரு தடவை காலில் விழுந்துட்டேன், என்னை காப்பாற்றுன்னு நான் காப்பாற்றுறேன்னு சொல்லிவிட்டான் அவன். அதுக்கப்புறமும் என்னை காப்பாற்றிடுவியா, நான் இன்னொரு தடவை உன் காலில் விழவா, என்னை காப்பாற்றிடுவா, உனக்கு நான் அதை வாங்கி தருவா, இப்படி கேட்டுட்டு இருந்தாக்கா அப்போ அது என்ன ஆகும்? அவனுக்கு என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் ஏதோ வியாபாரி மாதிரியே பேசிகிட்டு இருக்கான், நான் விழுந்துட்டேன் நானும் சொல்லிட்டேன் முடிஞ்சு போச்சே, அப்போ எதுக்கு இந்த பிரயத்தனம் எல்லாம் அப்படின்னு கேள்வி வரைச்சே சொல்கிறார். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி அப்படின்னா இந்த அனுஷ்டானங்கள்லாம் அனுபவத்துக்குத்தானே ஒழிய அது காரியம் இல்லை அப்படிங்கிற. இதெல்லாம் ஒரு கண்ணனுக்காக நாம் என்ன செய்வோம் இல்லையா? இப்போ நம்ம குழந்தை இருக்கு, இல்லை குழந்தைய அப்பா அம்மாவுக்கு ஏதோ வாங்கி கொடுக்கறது அப்படின்னா கர்வத்தினாலே வாங்கி கொடுக்கறது நாம் கொடுத்த பைசா தானே. அதுக்கு ஏதோ காத்தால் ஸ்கூலுக்கு போகிறச்சு நித்து 10 ரூபாய் 5 ரூபாய் கொடுப்போம், அது மிச்சம் பண்ணி அப்பா அம்மா கல்யாணம்னாலும் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரும் 50 ரூபாய்க்கு கொடுக்கும். அன்பை காமிக்கிறது அவ்வளோதான். அதுக்காக நான் சம்பாதிச்சு கொடுத்தேன்னு அது சொல்லுமா? அது சொன்னால் அது உண்மையா? பொய் இல்லையா? கொடுத்தது அப்பா அம்மா, அதில் சாமர்த்தியமாக மிச்சம் பண்ணினது இந்த குழந்தை, அதில் அப்பா அம்மாவுக்கு திருப்பி ஏதோ பண்ணுறது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி எம்பெருமான் திருவடி ஆசிரியிச்சாலும் எம்பெருமான் இடத்துலையே சரணாகதி பண்ணிட்டாலும் சரணாகதிக்காக இது இல்லை. நாமமோ ஜபமோ தபமோ சரணாகதி திருப்பி எனக்கு மோட்சம் கொடு, என்னை காப்பாற்றுவியா அப்படின்னு கேட்டு பண்ணுறது இல்லை. இது எம்பெருமானுக்காக நாம் ஏதாவது பண்ணினோம்னு இருக்கணும் இல்லையோ, ஒரு பிரயத்தனம் பண்ணுறாளே இவாளும். அதனால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் இது காரியம் எதுக்கு அப்படின்னாக்கா காரணத்துக்காக இல்லை, அனுபவத்துக்காக. இந்த விரதம் அனுஷ்டானம் எதுக்கு அப்படின்னா கண்ணனுக்கும் நமக்கும் வியாபாரம் இல்லை. அது சரணாகதி ஆயிடுத்து அப்படின்னா அவன் காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டான், நம்மளும் திருவடி ஆசிரியிச்சிட்டோம், அதில் சந்தேகமே இல்லை. அதுக்காக இது இல்லை. இது அனுபவத்து. ரொம்ப பசியாக ஒருத்தன் வந்துட்டே இருக்கான், அவனுக்கு அந்த சமயத்தில் ஒரு தயிர் சாதத்தை கொடுத்து அதை சாப்பிட்றான். வெறும் சாதமாக வச்சுப்போம், அது உப்புள்ளே சப்பில்லை, வெறும் சாதம் அதுதான் இருக்குது, தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், பழைய சாதம். 10 நாளாக சாப்பிடல வந்தான், ஒரு கை கொடுத்த உடனே அப்பாட பசி ஆறிடுறது. பிழைக்கிறதுக்கு அது போகிறோம், இல்லைன்னா அவன் போயிடுவான். பசி ஆறி கொஞ்சம் அவன் கிழிச்சு அவனெல்லாம் தயார் பண்ணி உட்கார்ந்தாக்க அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஏதாவது நாக்குக்கு சாப்பிட்டா நன்னா இருக்குமே, அப்போ ஏதாவது நொறுக்கு தீனி அது இதுன்னு சின்ன சின்ன வஸ்துக்களாக சாப்பிட்றான் இல்லையா? அது பசி, அது பசிக்கு இல்லை, அது அனுபவத்துக்கு இல்லையா? நாக்கோட ருச்சிக்கு சின்ன சின்ன வஸ்துக்களோ வடையோ அப்பமோ சொஜ்ஜியோ ஏதோ ஒன்று பாயசமோ சாப்பிட்றான் இல்லையா? அது அனுபவம், பசிக்கு இல்லை. பசிக்கு தயிர் சாதம் போகிறோம், அனுபவத்துக்கு இந்த பஞ்சபக்ஷணங்கள்லாம். அதே மாதிரி பசி மோட்சத்துக்கு சரணாகதி ஒன்று போகிறோம். நான் சரணாகதி பண்ணிவிட்டேன், நான் இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே உட்காண்டிருந்தா என்ன ஆகும்? சோம்பேறித்தனமாயிடும், எம்பெருமானையே மறந்துடுவோம், புத்தி வேலையே செய்யாது. அதனால் அனுபவத்துக்கு தான் ஜபமோ தபமோ யோகமோ பூஜையோ பாசுர அனுசந்தானமோ இதெல்லாம் எதுக்குன்னா அனுபவத்துக்கு. எம்பெருமானை நினைக்கணும் இல்லையோ, அவனுடைய அந்த வைபவம் நமக்கு தெரியணும் இல்லையா? அவனுக்காக நாமும் பிரயத்தனப்படுறோன்னு அவன் புரிஞ்சுக்கணும் இல்லையா? நமக்காக அவள் பண்ணுறாளேன்னு அவனுக்கு சந்தோஷப்படுவான் பெருமான். அப்பா அம்மா குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நம்ம குழந்தை நமக்காக இப்படி பண்ணுறதே அவன் சந்தோஷப்படுவான். அதனால தான் இவா சொல்கிறா, கண்ணனை மகிழ்விக்கிறதுக்கு தான் இதே ஒழிய கண்ணனுக்கும் எங்களுக்கும் வியாபாரம் இல்லை அப்படின்னு அங்கே வியாக்கியானம் சொல்கிறா. அதனால் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். இந்த தீக்குறள் அப்படின்னாக்கா கோல் சொல்கிறது அதெல்லாம் சாமானிய அர்த்தம். அந்த தீக்குறள் அப்படின்னா எம்பெருவான் கண்ணனை தவிர அவனுடைய வைபவத்தை தவிர அவனுடைய அந்த திருமேனியை தவிர இன்னொன்று இவா பேச மாட்டாளாம். மித்ததெல்லாம் சாதாரண வச்சனங்கள், அதான் தீக்குறள் அப்படின்னா. மித்ததெல்லாம் வர்ணித்தோம்னா மித்த வஸ்துக்களை பேசின்னு இருந்தோம்னா அதெல்லாம் வீணான வார்த்தைகள். அதனால் தீக்குறள் எப்போ பார்த்தாலும் இவா கண்ணனையே பேசின்னு இருப்பா.
அதனால் கண்ணனை தவிர இன்னொருத்தரை பேச மாட்டோம். சாதாரணமாக பேசினா கூட ஏதோ ஒரு பொருளை பார்த்துட்டா இது கண்ணனுக்கு பிடிக்கும், இவள் ஏதாவது வஸ்திரம் போட்டு இந்த வஸ்திரம் கண்ணனுக்கு பிடிக்கும், இந்த ஜடை போட இந்த ஜடை இப்படி பின்னினா கண்ணனுக்கு பிடிக்கும், இது சாப்பிட்டா கண்ணனுக்கு பிடிக்கும், இந்த மாதிரி பண்ணினா கண்ணனுக்கு பிடிக்கும். இப்படியெல்லாம் அவள் எல்லாரும் பேசிக்கிறது கண்ணன் 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 தான். அதை தவிர இன்னொன்று பேச மாட்டாலாம். அதான் சொல்கிறா, மித்ததெல்லாம் என்ன தீக்குறள் அப்படின்ட்டான், சொல்லக்கூடாத வார்த்தைகள். அதனால் எம்பெருமான் கண்ணனை தவிர இன்னொன்று நாங்கள் பேச மாட்டோம், தீக்குறளை சென்று ஓதுவோம் அப்படின்னா. ஐயவம் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டுவோம். நாம் பண்ணுற தான தர்மங்கள் இருக்கு இல்லையா, கொடுத்துட்டே இருக்கோம், கொடுக்க 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 வந்துட்டே இருக்கா. அப்போ ஒரு ஸ்டேஜில் இங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இல்லைப்பா அப்படின்னு கை காமிப்போமா இல்லையா? அந்த மாதிரி இல்லாதக்கு பக்தாளுக்கு எப்படி இருக்கும்னா, எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்குமா, வாங்குறவா இருக்க மாட்டாளாம். வாங்குறவா யாரும் வரலையே, அது ஆந்தனையும் கைகாட்டி. பக்தனுடைய மகிமையை சொல்கிறா ஆண்டா. வாங்குறவா குறைய வெளிய இங்கே குறவில்லை. ராமாயணத்தில் ராவண ஆட்சியில் தான தர்மமே பண்ண முடியாதான், எல்லாரும் வருத்தப்படுவாளாம். ஏன் அப்படின்னா, எல்லாரும் வைரம் வைடூரியங்கள்லாம் போட்டுட்டு மினிக்கிண்டு வருவாளாம், யாரும் குண்டலம் இல்லை நாக்குண்டலி அப்படிங்கிற கர்ண காதில் வைரக்கடுக்கன் போடாதவா ஒருத்தர் கிடையாதான் அயோத்தியில் ராமராஜ்யத்தில். அது வால்மீகி ஸ்பெஷலாகவே ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், குண்டலம் இல்லாதவாளே கிடையாது அப்படின்னா. அப்போ வைரத்தோடு போட்டுன்னு அப்படி மினிக்கின்றப்பாளா எல்லாரும். அப்படி தனதானிய சமர்த்தி அவளுக்கு போய் தானம் கொடுக்க முடியுமா? இல்லாதவன் தான் கேட்பான், கை நீட்டுவான். இருக்கிறவன் எப்படி கேட்பான்? அவனுக்கு அவனோடதே செலவழிக்க முடியாமல் திண்டாடின்னு இருக்கான். அதனால் தான தர்மங்கள் பண்ணுறதுக்கே ஒரு வழக்கு வந்ததா ராமனுடைய சபைக்கு. ஒருத்தர் வந்திருக்கார் ராமனுக்கு, ஏன்னா அந்த மாதிரி வழக்கே வராது ராமனுடைய சபையில். எப்போ பார்த்தாலும் சமிருத்தி தான், எல்லோரும் புகழ்ந்து சொல்லுவாளே வெளியே குறைன்னு யாருமே சொல்ல மாட்டான். ஆனால் ஒருத்தர் அன்றைக்கி வழக்கு கொடுத்தாராம், ஒருத்தர் பெரிய குறையோட ஒருத்தர் வந்திருக்கார், உங்கள் இடத்துல தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். வர சொல்லுனார். வந்து பார்த்தா என்ன குறை அப்படின்னா, நீங்கள் என்ன ராஜ்யம் பண்ணுறேன்னு கண்ணா பின்னான்னு வஞ்சார் ராமனை. என்ன இப்படி சொல்கிறேன்? ஆமாம், எனக்கு ஒரு தர்மம் பண்ண முடியல, தானம் பண்ண முடியல, என்ன ராஜ்யம் இது அப்படின்னு கேட்டார். ஏன்னா வாங்குறவாளே இல்லையே, அப்புறம் என்ன நான் கொடுக்கறது, அது ஒரு பெரிய குறைவாள். அப்போ ராமன் அதை பார்த்து சந்தோஷப்பட்டாராம். அப்படி இருந்தது ராமராஜ்யம். அதே மாதிரி நாச்சியார் சொல்கிறா, பக்தாள் எப்போ எப்படி இருப்பான்னா, ஆந்தனையும் கைகாட்டி இவா கொடுத்துட்டே இருப்பாளாம். கொடுக்க 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 வாங்குறவா குறைஞ்சிருவாளே வெளியே பக்தனுடைய வஸ்து குறையாது. அதனால் ஆந்தனையும் கைகாட்டி, வாங்குறவா வரலையப்பா நான் என்ன பண்ணுறது, அதனால் உய்யுமாறு நீ அப்படின்னா. அப்போ பக்தனுடைய செல்வ செழிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, பக்தனுடைய மனதுபடி இருக்குமா. ஏன்னா பக்தனுக்கு எப்போவுமே அடுத்த வாழ்கிட்ட வாங்கணும்னே தோணாது, கொடுத்துட்டே தான் இருப்பான் இல்லையா? தனக்கு இல்லைன்னா கூட தாசர்கள் சரித்திரமெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, பக்த சரித்திரங்களில் தனக்கு சாப்பிட ஒன்று இருக்காது, தனக்கு வச்சுருக்கிறத தூக்கி கொடுத்துருவான், தன் குழந்தைக்கு வச்சுருக்கிறத தூக்கி கொடுத்துருவான். அப்புறம் பெருமாள் அவளுக்காக திருப்பி வருவார், அவர் கொண்டு வந்து கொடுப்பார். இப்படிலாம் நடந்திருக்கு சரித்திரங்கள். அதனால் அப்பேற்பட்டதான பக்தால் அவளுடைய மகிமேஷம் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்து அப்படின்னா. இதில் இன்னொரு விசேஷ அர்த்தம் சொல்கிறா, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னு சொன்னா இல்லையா, அதில் நாம்ங்கிற பதம் இருக்கு இல்லையா. பையத்துயன்ன பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் அப்படின்னா இந்த நாம்ங்கிற ஒரு பதம் அங்கே முன்னாடி வருது. அதனால் என்னாச்சுன்னா, இவெல்லாம் விரதத்துக்கு அனுஷ்டானத்துக்கு இதெல்லாம் விட்டுட்டா. நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், பூ வச்சுக்க மாட்டோம், கண்மையெல்லாம் இட்டுக்க மாட்டோம் சொல்லி இருக்கா. இந்த கண்ணன் சும்மா இருக்க மாட்டான். என்ன பண்ணுவான் அப்படின்னா, மெனக்கேட்டு அங்கேருந்து மையெடுத்துன்னு வருவானா. வந்து ஏண்டி கண்ணுக்கு மையிட்டுக்கல அப்படின்னு கேட்பானா. நான் விரதம் இருக்கேன் அப்படிமா. அதெல்லாம் கிடையாது, இட்டுக்கோ. விரதம் முடிகிற வரைக்கும் இட்டுக்கப்படாதுன்னு. எதுக்காக நீ விரதம் இருக்க அப்படிமா. ஒன்று அடையணும் அப்படி. நான் தானே என்ன தானே அடையணும், நான் தானே சொல்கிறேன் இட்டுக்கோ அப்படிமாண்ணா. அதுக்கு மேலே என்ன சொல்ல, உடனே காம்ப கண்ணில் மையிட்டு விடுவான். இன்னொருத்தி ஒரு புஷ்பத்தை மெனக்கிட்டு எடுத்துடும். இப்படியே பண்ணுவானா. எது கூடாதுன்னு இவா இருக்காளோ அது ஒரு வம்பு, அது ஒரு அவனுக்கு ஆனந்தம், இவாளுக்கும் ஒரு ஆனந்தம். அதனால் என்ன பண்ணுவான்னா, அதுக்கு தான் இங்கே அநாச்சியார் அந்த நாம்ங்கிற பதம் ஏன் சொன்னா அப்படின்னா, நாமா செய்ய மாட்டோம் அப்படின்னா. நான் சாப்பிட மாட்டேன்ப்பா பால், நாம் பால் சாப்பிட மாட்டோம், நாம் நெய் உண்ணோம், நாம் பால் உண்ணோம், நாம் மையிட்டு எழுதோம், நாம் மலரிட்டு முடியும், நாங்களாக செய்ய மாட்டோம். ஆனால் இந்த கண்ணன் சும்மா இருக்க மாட்டான், அவன் வந்து வச்சு விடுவான்.
அவன் வச்சுண்டா நாங்கள் வாங்கிட்டோம். இன்னும் மார்கழி விரதத்தில் இதெல்லாம் வர்ஜிதம்னு இருக்குது. ஆனால் கோயிலுக்கு போனால் நெய் ஒழுக பிரசாதம் இல்லையா? பெருமாள் கொடுக்குறாரே, வேண்டான்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு கோபிகளுக்கு பண்ணது நமக்கும் பண்ணுறான். அதனால் காத்தால் அங்கே நெய் போட்டு பால் போட்டு தயிர் போட்டு பிரசாதம் தானே பெருமாள் கொடுக்குறான். புஷ்பம் கொடுத்தா வச்சுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? சந்தனம் கொடுத்தா பூசிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அது பகவானுடைய பிரசாதம். அதனால தான் நாச்சியார் ரொம்ப ஜாக்கிரதையாக பாசுரம் பண்ணிருக்கா. நாம்ங்கிற சப்தம் ஏன் அங்கே வந்தது அப்படின்னா, நாமா செய்ய மாட்டோம், நாமா பால் சாப்பிட மாட்டோம், நாமா மையிட்டு எழுத மாட்டோம், மலர முடிய மாட்டோம். ஆனால் இந்த கண்ணன் வந்து கொடுத்தா ஏற்றுப்போம். அதனால் சொல்கிறான், நாம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியும், செய்யாதன செய்யும் தீக்குறளே சொன்ன எம்பெருமான நாமத்தை தவிர இன்னொரு நாமாவை சொல்ல மாட்டோம். அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா, இதுவே உய்வதற்கு வழி, எம்பெருமானை அடைவதற்கு வழி என்ன அப்படின்னா பகவன் நாம சங்கீர்த்தனம். ஏன்னா ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், 9 பக்தி சொல்கிறார் பிரகலாதன். 9 விதமான பக்தி. அதில் முதல் பக்தி ஸ்ரவணம். அப்படி கேட்கணும் பகவன் நாமாவை, சத்சங்கத்துக்கு போகணும். நமக்கு ஒன்று அதான் சொல்லுவோம் இல்லையா, பாட வராட்டா பாடுவாரோடு சேரணும்னு சொல்லியா. கையை தட்டல, கை தட்டும்போது கூட இரு, தானாக தட்டும். நாமும் சொல்ல வரலையா, நாம சொல்கிறவா கூட சேரு, தானாக வரும். அதான் ஸ்ரவணம். முதல்ல கேட்கணும். ஸ்ரவண பக்தி தான் முதல்ல. பகவான் நாமாவை கேட்கணும், பகவானுடைய குணங்களை கேட்கணும், அவன் சரித்திரங்களை கேட்கணும். ஏன்னா இந்த காது இருக்கு இல்லையா, காதை என்ன சொல்கிறார், பகவான் நாமா கேட்காத ஒரு காது இந்த பள்ளி பூரா பாம்புலாம் நுழையிற பொந்து அப்படின்னு பெரியவாச்சான் பள்ளி எழுதி வச்சுருக்கார். இதில் இருக்குது. இந்த பொந்து இருக்கு இல்லையா, பாம்பு பள்ளியெலாம் நுழையிறத, அந்த பொந்தா இது. எது என்ன, பகவான் நாமா கேட்காத வரைக்கும். கேட்டுருத்துன்னா அப்போ தான் இது காது. அது வரைக்கும் காது இல்லை, அது பொந்து. அதனால் சொல்கிறா, முதல்ல ஸ்ரவணம் பண்ணணும். அப்போ உள்ளே இது போக போக என்ன ஆகும்னா, கேட்க 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 வாய் தானாக பாட ஆரம்பிக்கும். அதான் ஸ்ரவணம், விஷ்ணு கீர்த்தனம் பண்ண. ரெண்டாவது ஸ்ரவண பக்தி. கேட்க 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 வாய் தானாக பாடும். அப்போ தான் கீர்த்தனம். பாட பாட என்ன ஆகும் அப்படின்னா, மனசில் எப்பவும் ஸ்மரணம் வந்துடும், நினைவு, எம்பெருமான் நினைவு வந்துட்டே இருக்கும். ஸ்மரணம். அப்போ எம்பெருமான் நினைவே இருந்தால் என்ன ஆகும்னா, பாத சேவனம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற புத்தி வரும். பாத கைங்கரியம் பண்ணணும், எம்பெருமான் பூஜை பண்ணணும். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், எம்பெருமானுக்கு பூஜை. புஷ்பத்தினால அஷ்டோத்தரம், சஹஸ்ரநாமம், லட்சார்ச்சனைன்னு எவ்வளோ பூஜைகள் பண்ணுறோம். அர்ச்சனம், வந்தனம், விழுந்து விழுந்து எம்பெருமானை சேவிக்கிறது. தாஸ்யம், எம்பெருமானுக்கே அடிமையாக. இதெல்லாம் ஒரு படி. இது ஒன்றொன்றும் பண்ண பண்ண அப்படியே மேலே போயிட்டே இருக்கும். எம்பெருமான் முதல்ல கேட்க 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 வாய்ப்பாடும். கீர்த்தனம், வாய்ப்பாடினா மனசு சிந்திக்கும். அதான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னா அந்த பாகவத ஸ்லோகம் தான் இங்கே புராணத்தில் உள்ளது தான் இங்கே பிரபந்தங்களில் வரும். சொந்த கருத்தே வராது. பேசித்தே பேச வல்லார் அப்படின்னா, பெரியவா என்ன பேசினாலோ அதைத்தான் ஆழ்வார்கள், ரிஷிகள் சொன்னதை தான் ஆழ்வார் சொன்னான். ஆழ்வார் சொன்னதை ஆண்டாள் சொல்கிறான். ஆண்டாள் சொன்னது தான் ஆச்சாரியால்லாம் சொல்கிறான். ஆச்சாரியால் சொன்னது தான் இப்போ இருக்கிறவா நாமெல்லாம் சொல்லின்னு இருக்கோம். அதனால் பேசித்தே புதுசாக எதுவுமே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வரவும் வராது, நமக்கு அந்த புத்தியும் கிடையாது. இருக்கிறத நம்ம வாசிக்கிறதுக்கே நம்முடைய வயசு போகிறார். அல்பமான ஆழ்வார் சொன்னார் இல்லையா, வேதம் 100 பிராயம் 100 மனுஷர் தான் 100 வயசு வேதம் சொல்லித்து. ஒருத்தன் பிறந்தால் 100 வயசு இருக்கணும், அதுதான் அபூர்ணமான ஆயுசு. அதில் பாதி தூக்கத்திலே போய்டுறது. 50 வருஷம் கழிஞ்சு போச்சு. பாதி 50 வருஷம் தூக்கம். மனிதராம் போகிற பாதியில் உறங்கி போகும். அதுக்கப்புறம் பேதை பாலகன் அதாகும்னர். சின்ன குழந்தை, இப்போ அறியாத வயசு, இதில் ஒரு 15 வருஷம் போய்டுறது இல்லையா. பேதை பாலகன் அதாகும். அப்போ 15 50 என்னாச்சு, 65 போயிடுது. அதில் அப்புறம் இருக்கிறது 35 தான். அதுலேயும் பிணி, பசி, மூப்பு, துன்பம், அதனால் பிறவி வேண்டேன். என்னடா பிறவி இது, பாதி தூக்கத்தில் போய்டுறது. அதில் 15 அறியாமையே போய்டுறது. மிச்சம் இருக்கிறதுல ஒரே பசி, தாகம், தூக்கம், பிணி, வியாதி. இது என்ன பிறவி, அரங்கா எனக்கு பிறவியே வேண்டாம் அப்படின்னு. உன் திருவடியை நினைக்காத இந்த பிறவி வேண்டாம். ஆனால் அடுத்த பாசுரத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, பச்சைமாமலை போல் மேனின்னு சொல்லிட்டு, இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் அச்சுவை பெரிடும் வேண்டேன் அரங்கமானவர்.
எனக்கு இந்த இதில் பிறவி வேண்டாம் அப்படின்னார். உடனே பெருமாள் சரி ஒன்று நான் பரமத்துக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னார். நீ வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும் அப்படின்னார். உடனே அச்சுவே வேண்டாம் எனக்கு அதுவும் வேண்டாம், என்னடா வேணும் அப்படிங்கிறார் பெருமாள். என்னை போட்டு படுத்துறீரே அப்படிங்கிறார் ஆழ்வார். பெருமாள் ஆழ்வார் சொல்கிறார், என்ன படுத்துகிறார் இவர் அப்படின்னா, எனக்கு பரமபதமும் வேண்டாம், இந்த பிறவியும் வேண்டாம், அதுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா, பச்சைவா மலை போல் மேனியாக பெருமாள் படுத்துன்னு இருக்கான் இல்லையா ஸ்ரீரங்கத்தில். அந்த எம்பெருமான் கிட்டக்கையே இருந்து அந்த பவளவாய் கமலச்செங்கன் இந்த திருமேனியும் அந்த பவளவாயும் தாமரை போன்ற கண்களும் நீண்ட கைகளும் திருக்கால்களும் அப்படி படுத்துன்னு இருக்காரு அழகா. இந்த அழகை அனுபவிச்சுட்டு நான் இங்கேயே இருக்கேன், இதை தவிர எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்திலேயே நான் இருக்கேன் அப்படின்னா. ஸ்ரீரங்கத்துலேயும் அங்கங்கே இருக்கக்கூடாது, இந்த நம்பெருமாள் சன்னதிக்குள்ளே இருக்கணும், ஒன்று சேவிச்சுட்டே இருக்கணும். இந்த அழகு பரமபதத்தில் இருக்கா எனக்கு தெரியாது, அதனால் பரமபதமும் வேண்டாம், எனக்கு இந்த சாமானிய பிறவே வேண்டாம், ரங்கா ஒன்றையே சேவிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்தனை பண்ணுறேன். அதனால் ஆழ்வாருடைய அனுபவம் அப்படி, நமக்கு அப்படி இல்லையே, நமக்கு இப்படியெல்லாம் போகிறது. அப்போ அல்பமான வயசு, அதுலேயும் குறைஞ்ச 100 வயசு சொன்ன வாழ்க்கை 35 தான் கிடைக்கிறது. இப்போ நமக்கெல்லாம் என்னவோ தெரியல, எவ்வளோ நாள் காலம் இது வரைக்கும் போக்கியாச்சு, இனிமேல் எவ்வளோ போக போகிறோமோ. இருக்கிறதுக்குள்ளே எம்பெருமான் நாமத்தை சொல்லணும். அதுதான் ஆழ்வார் சொல்லியிருக்கார், பொழுதை வீணடிக்கவே கூடாது, ஜாக்கிரதையும் சொப்பனையும் தான். தூக்கத்தில் கூட சொப்பனத்தில் கூட பாண்டுரங்கன்னு தான் வரணுங்கிறார் துக்காராம சுவாமி. முழிச்சுட்டு இருக்கும்போது பாண்டுரங்கா அப்படிம்பார், தூங்கின்றதான் சொப்பனத்துலேயே பாண்டுறாங்க. சில பேர் பார்த்தா பிறண்டு படுக்கும்போதே ரங்கா கோபாலா கோவிந்தா அப்படிம்பார். பிறண்டு படுக்கும்போதே வையத்து வாழ்வீர்கள் பாசுரம் வரும், திடீர்னு தூக்கத்தில் எழுப்பி 2ஆம் பாசுரம் சொல்லு அப்படின்னு சொல்லுவான். இன்றைக்கி இருக்கா அந்த மாதிரி? ஆழ்வாருடைய பாசுரத்தில் இத்தனாம் பாசுரம் சொல்லுவாள் அவள் அதுலேயும் ஊறி இருக்கா. அப்படி தான் இருக்கும். சில பேருக்கு பகவான் நாமா மேலே ஊற்றம் ஜாஸ்தியாக இருக்கும், சாப்பிட்டாலும் நடந்தாலும் தூங்கினாலும் என்ன பண்ணினாலும் கோவிந்தா கோபால சொல்லிட்டு அப்படி தான் இருக்கணும் பக்தன். அப்போதான் அவனுக்கு மோட்சம். ஏன்னா காலம் நாம் உட்காந்து எனக்கு டைமே இல்லை சார்னு சில பேர் சொல்லுவாள். என்ன டைம் இல்லை, எதுக்கோ டைம் இருக்குது, பகவன் நாமா சொல்ல டைம் இல்லையா? நீ உட்காந்து சொல்ல வேண்டாமே, குறைச்சி சொல்லு வரைச்சி சொல்லு. பகவன் நாமா சொல்கிறதுக்கு என்ன நியமம்? பாசுரமோ வேதமோ சொன்னால் நியமம் உண்டு, ஸ்லோகங்களுக்கு நியமம் உண்டு. நாமத்துக்கு நியமமே கிடையாது, யார் வேணால் எங்கே வேணால் எப்போ வேணால் சொல்லலாம். பகவன் நாமா சொல்கிறதுக்கு நியமமே கிடையாது. எந்த இடத்துல வேணால் எப்போ வேணால் தைரியமாக உறக்க கத்தி சொல்லலாம். மந்திரத்துக்கு தான் நியமம் உண்டு, இங்கே சொல்லணும், அங்கே சொல்லக்கூடாது, உட்காந்து சொல்லணும், இப்படி சொல்லணும், அனுஷ்டானத்தோடு சொல்லணும், இப்படிலாம் இருக்குது மந்திரத்துக்கு. நாமத்துக்கு வரமுறையே இல்லை, எப்போ வேணால் சொல்லலாம். அதனால் ஏன்னா திரௌபதி அப்போ கூப்பிட்டா அவள் சுத்தமாக இல்லை. இன்னைக்கு கோவிந்தநாமா கூப்பிட்றச்ச திரௌபதி வீட்டு விளக்காக இருந்த சமயம் அது. அந்த சமயத்தில் துச்சாதனம் போய் இழுத்துன்னு வந்தான். இல்லை நான் அசுத்தமாக இருக்கேன், பகவான் நாமா சொல்ல மாட்டேன்னா. ஏன்னா அந்தரியாமையே பகவான் தானே. அசுத்தம் சுத்தம் எல்லாம் சில காரியங்களுக்கு தான், பகவான் நாமக்கு இல்லை. கோவிலுக்கு போனால் சுத்தமாக இருந்தால் தான் போகணும், ஏன்னா அது ஆகமம் கிரமம்னு இருக்குது. யஜ்ஞ காரியங்களோ பூஜைகளோ பண்ணால் அதுக்கு சுத்தமாக இருந்தால் தான் பண்ணணும். ஆனால் பகவான் நாமாவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. நீச்சர் நடுவரே திரௌபதி கூப்பிட்டது அப்படிங்க. நீச்சர்னாக்க பாபிகள்லாம் நிறைஞ்ச சபை அது இல்லையா, புண்ணியாத்மாக்கள் யாரும் இல்லை அங்கே. பாபிகள் நிறைஞ்ச சபையில் இவளும் அசுத்தமாக இருக்கிற சமயத்தில் போய் கோவிந்தான்னு கூப்பிட்டா வந்தானே அவன், புடவையை சுரந்தானே. ஆபத்திலே புடவையை சுரந்தது திருநாமம் இரே அப்படிங்கிற திருநாமம் தான் அங்கே கிருஷ்ணன் வரலை, கிருஷ்ணன் அங்கே வரலை. கோவிந்தா ரக்ஷமாம் சரணாகதாம்னு கத்தினா புடவை வந்தது. பகவான் நாம அங்கே பகவானை இழுக்கிறது, நாமியான பகவானை நாமும் இழுக்கிறது. ஆனால் நமக்கும் பகவானுக்கு உள்ள ஒரே பாலம் என்னன்னா நாமந்தான். அவன் எங்கேயோ இருக்கான், அவன் தூரஸ்தனானாலும் இது கிட்டி நின்று உதவும்னு ஆச்சாரியால் சொல்கிறான். எங்கேயோ பரமபதத்தில் இருக்கிற பகவானை க்ஷண நேரத்தில் கோவிந்தா அப்படின்னு இழுக்கிறதே, அவன் திரும்பி பார்க்குறானே இங்கே. அப்போ இந்த நாமந்தான் நமக்கு உஜ்ஜீவரத்துக்கு வழி. அதுதான் பாசுரம் சொல்கிறா, பார்க்கடலூர் பையத்து இன்ன பரமநடி பாடணும் அப்படின்னா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்கவே கூடாது, அதனால் பாடணும். முதல்ல கேளீரோ அப்படின்னா ஸ்ரவணம், கேளுங்கோ. முதல்ல கேட்டாச்சுன்னா பாடீரோ, பாடணும் அப்படின்னா ஸ்ரவணம் கீர்த்தனம். விஷ்ணு வாயினால் பாடி மனத்தையும், அந்த ஸ்லோகமே இங்கே அப்படியே வருது. அந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம். எம்பெருமானிடத்தில் அடிமையாக இருந்து அதுக்கப்புறம் எம்பெருமானும் நாமும் சக்கியம்னா நண்பர்களாக இருக்கணுமா. ஒரு நண்பன் இடத்துல நாம் எப்படி பழகுவோம்?
எல்லா உறவுகள்லேயும் ரொம்ப உயர்ந்ததான உறவாக சாஸ்திரம் சொல்கிறது நண்பனை தான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரமுறை உண்டு. இன்னார்கிட்ட இன்னதான் பேசலாம், இன்னாருக்கு இன்னதான் தெரியலாம்னு இருக்குது. நண்பனுக்கு மாத்திரம் எந்த வரமுறையும் கிடையாது. நண்பர்களுக்குள்ளே எந்த ஒளிவு மரபுமே இருக்காது. அதான் கண்ணனும் அர்ஜுனனும் அவள் மைத்துனர் உறவாக இருந்தால் கூட நண்பனாகத்தான் சொல்கிறா கண்ணனை, என்னுடைய சகான்னு சொல்கிறான். ஏன்னா நண்பர்களுக்குள்ளே தான் அவ்வளோ உயர்ந்ததான நட்பு உண்டு. அதனால் சக்கியம் அப்படின்னா எம்பெருமானுக்கு நமக்கும் அந்த சக்கிய பக்தி வரணும், ஒளிவு மரபு இல்லாத பக்தி. அது வந்தாச்சுன்னா ஆத்மன், இந்த ஆத்மா எம்பெருமான் இடத்துல போய் ஆத்ம நிவேதனம், நம்மையே பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணுறது. அதனால் அடிப்படை முதல்ல சிரவணம். அதுதான் இங்கே சொல்ல கேளீரோ அப்படின்னா, எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்கிறேன் கேளுங்கோ. நாம் பண்ண வேண்டிய விஷயம், இந்த விரதத்துக்கு நெய் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது, மையிட்டு எழுதக்கூடாது, மலரிட்டு முடியக்கூடாது. சுத்தமாக நாம் ஏகாந்த சிந்தையோடு இருந்து நாட்காலே நீராடி எம்பெருமானை போய் ஸ்தோத்திரம் பண்ணி அவனை மகிழ்விச்சு அவனிடத்துல நாம் பாக்கியத்தை பெற வேணும்னு இன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்டா, எல்லா தோழிகளும் இந்த திருப்பாவை நோன்புக்கு அடுத்ததாக என்ன வேணும், நீராட்டத்துக்கு தீர்த்த வேணும் இல்லையா, அதெல்லாம் மேற்கொண்டு பாசுரங்களில் சொல்கிறா, மேற்கொண்டு அனுபவிப்போம். ஸ்ரீமத்தே விஷ்ணுச்சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாயே நித்தியமங்கலம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஆழ்வாரெம்பெருமானார் ஆண்டாள் ஜியர் திருவடிகளே சரணம், ஜியர் திருவடிகளே சரணம்.